Jude says, contend for the faith which is once for all handed over to saints. பாருங்கள், யூதா சொல்லுகிறார், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசையாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். So we cannot keep our faith without being fought. அப்படி என்று சொன்னால், போராடாத பட்சத்திலே நாம் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ள முடியாது. Paul says, பவுல் சொல்லுகிறார், when he is ending his life, he said like this. அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி நாளிலே இப்படி சொல்லுகிறார். He said, I fought good fight. அவர் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். And kept faith. என்னுடைய விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். 2 Timothy chapter 4 verse 7. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தினுடைய 7வது வசனம். I have fought the good fight. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். I have finished the course. ஓட்டத்தையும் முடித்தேன். I have kept the faith. விசுவாசத்தையும் காத்து கொண்டேன். That means அப்படி என்று சொன்னால், he was always fighting to keep his faith. தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொள்வதற்காக அவர் எப்பொழுதும் போராடி கொண்டே இருந்தார். And we also need to fight always to keep our faith. அதே போலதான் நாமும் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள எப்பொழுதும் போராட வேண்டும். Why faith is so important? அப்படி என்று சொன்னால், இந்த விசுவாசம் ஏன் அவ்வளவு முக்கியமானது? Jesus said in Luke 17. லூக்கா 17வது அதிகாரத்தில் அதை குறித்து இயேசு இப்படி சொல்லி இருக்கிறார். When the Son of Man comes, மனுஷகுமாரன் மறுபடியும் வரும் பொழுது, chapter 18 verse 8. 17வது அதிகாரத்தினுடைய 8வது வசனம். Will he find faith on the earth? அவர் இந்த பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? There will be so many believers. இந்த பூமியில நிறைய விசுவாசிங்க இருப்பாங்க. But what Jesus is asking, ஆனா இயேசு என்ன கேட்கிறாரு? when he comes, will he find faith on the earth? அவர் மறுபடியும் இந்த பூமியிலே வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? Very, very important, brothers and sisters. சகோதர சோர்களே, இதுதான் ரொம்ப முக்கியமானது. Concerning God, faith is very important. தேவனை பொறுத்த மட்டிலே இந்த விசுவாசம் என்கிற விஷயம் மிக முக்கியமானது. Without faith, no one can please God. We know about it. பாருங்கள், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு யாருமே பிரியமா இருக்க முடியாது. இது நமக்கு தெரியும். Where do we need to fight? அப்படி என்று சொன்னால், எந்த இடத்திலே நாம் விசுவாசத்திற்காக போராட வேண்டும்? We need to know the ground of our fight. பாருங்க, நம்ம எந்த இடத்துல போராடணும் அப்படிங்கிற அந்த களத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். Where did Jesus fought? இயேசு எந்த இடத்திலே போராடினார்? That is the place we need to fight. நாம் போராட வேண்டிய அந்த களத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். அங்கேதான் நாம் போராட வேண்டும். Where did Jesus fought? Where did Jesus fought? இயேசு எந்த இடத்திலே போராடினார்? Where did Paul fought? எந்த இடத்திலே பவுல் போராடினார்? That is the place we also need to fight. அந்த இடத்திலே தான் நாமும் நம்முடைய விசுவாசத்திற்காக போராட வேண்டும். Where did Jesus fought while he was living on this earth? இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் எங்கே போராடினார்? While he was tempted. அவர் சோதிக்கப்படுகிற வேளைகளிலே. Temptation. சோதனைகள். That is, no one knows about it. அப்படின்னா அந்த நாம் சோதிக்கப்படுகிற வேலை வேற யாருக்குமே தெரியாது. Whether we are being tempted and whether we failed or passed, only 3 people know. நாம் சோதிக்கப்படுகிற வேலைகளையும் அதிலே நாம் ஜெயம் கொண்டோமா அல்லது தோற்று போனோமா என்கிற உண்மையும் 3 பேருக்கு மாத்திரம்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. One is God. முதலாவது நபர் தேவன். Satan. அதற்கப்புறம் சாத்தானுக்கு தெரியும். Then I. அதுக்கப்புறம் நாம சோதனையில இருந்த நான். My wife doesn't know. என்னுடைய மனைவிக்கு கூட தெரியாது. My brothers doesn't know. என்னுடைய சகோதரர்களுக்கும் அது தெரியாது. My children doesn't know. என்னுடைய பிள்ளைகளுக்கும் அது தெரியாது. Nobody knows their area. வேறு யாருக்குமே தெரியாத ஒரு பகுதி இது. Okay, if I have physical problems, sickness, poverty, everybody will know about it. சரீரத்துல எனக்கு ஏதாவது ஒரு வியாதி இருக்குதா அல்லது பணப்பற்றாக்குறை பிரச்சனை இருக்கா, அது எல்லாருக்குமே தெரியும். But ஆனா temptation is something. இந்த சோதனை, நான் சோதிக்கப்படுகிற விஷயமானது only the person who is being tempted and the tempter and God knows about it. சோதிக்கப்படுகிற நபருக்கும்
சோதனை செய்கிற நபருக்கும் அதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுக்கு இந்த 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். That is our life actually, Christian life. பாருங்க, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையே இதுதான் அடங்கி இருக்கு. That was the life of Jesus Christ. இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை இதுதான். He was tempted like us in all points. எல்லா பகுதிகளிலும் அவர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். We know that word. அந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும். Hebrew. எபிரேயர். So, first of all, we should know where do we need to fight. அப்படி என்று சொன்னால், Where do we need to keep our faith? எந்த இடத்திலே நாம் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும், போராட வேண்டும் என்பதை நாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். Hebrew chapter 4 எபிரேயர் 4வது அதிகாரம் and verse 5. 5வது வசனம். Sorry, it's 14. மன்னிக்க வேண்டும். Tempted like us in all things as we are. எபிரேயர் 4வது அதிகாரத்தினுடைய 15வது வசனம். எல்லா விதத்திலும் நம்மை போலவே அவர் சோதிக்கப்பட்டும். He was tempted like us, like me and like you in all points. எல்லா விதத்திலும் உங்களைப் போல என்னைப் போல அவர் சோதிக்கப்பட்டார். That is the place he fought. அந்த இடத்திலேதான் இயேசு போராடினார். Adam and Eve were tempted. ஆதாமும் ஏவாளும் சோதிக்கப்பட்டாங்க. But they did not fight. ஆனால் அவர்கள் அங்கே போராடவில்லை. They simply yielded to the temptation. அவங்க அந்த சோதனைக்கு தங்களை தாங்களே ஈந்தளித்து விட்டார்கள். They did not try to keep the word of God. தேவனுடைய வார்த்தையை அங்கே கட்டி காக்கணும்னு அவங்க யோசிக்கவே இல்லை. Why the temptation comes? ஏன் சோதனை வருகிறது? ஏன் சோதனைக்காரன் வருகிறான்? So that we may deny the word of God. தேவனுடைய வார்த்தையை நாம் மறுதலிக்க வேண்டும் என்பதற்காக வருகிறது. Denying the word of God is what is sinning. தேவனுடைய வார்த்தையை மறுதலிக்கிற விஷயம் தான் நம்ம பாவம் செய்யற விஷயம். How did they sin? இந்த ஆதாமும் ஏவாளும் எப்படி பாவம் செஞ்சாங்க? They have denied the word of God when the temptation came. பாருங்க, சோதனை வந்த பொழுது தேவனுடைய வார்த்தையை அவர்கள் மறுதலித்து விட்டார்கள். And they have sinned. அவர்கள் அது நிமித்தமாய் பாவம் செய்தார்கள். As a result, அதனுடைய பின்விளைவுதான் they were thrown out of the Garden of Eden. ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். They were thrown out of the paradise. அந்த பரதீசை விட்டு அவர்கள் வெளியே அனுப்பப்பட்டார்கள். Thrown out of the presence of God. தேவனுடைய சமூக பிரசன்னத்திலிருந்தே அவர்கள் வெளியே துரத்தப்பட்டார்கள். You understand why Jude is saying you should contend for your faith. இந்த யூதா நீங்கள் உங்களுடைய விசுவாசத்திற்காக போராட வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறார் தெரியுமா? You must fight for it. அதற்காக நீங்கள் போராட வேண்டும். You must struggle for it. அதற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். Why? ஏன்? Tempter will come. சோதனைக்காரன் வருவான். Temptations will come. சோதனைகள் வரும். His intention is only to take you away from God. அவனுடைய உள் நோக்கம் என்னவென்று சொன்னால் நம்ம எப்படியாவது தேவனை விட்டு பிரித்து விட வேண்டும். It is not his intention that you enjoy a little. நீங்க அதுல கொஞ்சமாவது சந்தோஷப்படணும் அப்படின்றது கூட அவனுடைய உள்நோக்கம் கிடையாது. We may think in temptations we have a joy. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா இந்த சோதிக்கப்படுகிற இந்த சோதனையில நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். No, it is not like that. இல்ல, அதுல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. As soon as Adam and Eve were tempted, what happened to them? பாருங்கள், இந்த ஆதாமும் ஏவாளும் சோதிக்கப்பட்ட பொழுது என்ன சம்பவித்தது? அங்கே After sinning, what happened? அவர்கள் சோதிக்கப்பட்டு பாவம் செய்த மாத்திரத்திலே என்ன சம்பவித்தது? Fear came into their heart. அவருடைய இருதயத்திலே பயம் பற்றி கொண்டது. They started trembling. அவர்கள் பயந்து நடுங்க ஆரம்பித்தார்கள். They started hiding. தங்களை தாங்களே ஒளித்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள். Why people hide themselves? ஏன் ஜனங்கள் தங்களை தாங்களே ஒளித்துக் கொள்ளுகிறார்கள்? Why did Adam and Eve were hiding behind the tree? ஏன் இந்த ஆதாமும் ஏவாளும் ஓடி போய் மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டாங்க? Because ஏனென்றால் they have disobeyed God. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் விட்டார்கள். They have sinned against God. தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். As a result, the fear came. அதனுடைய பின்விளைவாகத்தான் பயம் அவர்களுக்குள் வந்து விட்டது. They were hiding. அதனால போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. If any people are hiding, யாராவது அப்படி ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், there's a big trouble in their heart. அப்படின்னா அவங்களுடைய இருதயத்துல அப்பேற்பட்ட பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். See, why Jude said you have to fight? நீங்கள் இந்த விசுவாசத்திற்காக போராட வேண்டும் என்று ஏன் யூதா சொல்லுகிறார்? Because ஏனென்றால் that temptation comes so that you may sin and go away from God. பாருங்க, அந்த சோதனை எதற்கு வருகிறது என்று சொன்னால், அந்த சோதனையிலே நீங்கள் வீழ்ந்து பாவம் செய்து தேவனை விட்டு விலகி போய்விட வேண்டும் என்பதற்காக வருகிறது. In that place you need to fight.
அந்த இடத்தில்தான் நாம் போராட வேண்டும். How we will fight? எப்படி நம்ம போராடணும்? We will say no to the temptation. அந்த சோதனைக்கு நாம் மறுப்பு தெரிவிக்க வேண்டும். I will not do it. இதை நான் செய்ய மாட்டேன். If you tempt me to disobey my husband, I will not do it. என்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிய கூடாது என்று நீ என்னை சோதித்தால் நான் அதை செய்ய மாட்டேன். If you tempt me not to love my wife, I will not do it. என்னுடைய மனைவியை நேசிக்க கூடாது என்று நீ என்னை சோதித்தால் அதை நான் செய்ய மாட்டேன். If he tempt you to not to be submissive, be proud. பாருங்க, நீங்க அடங்கி இருக்க கூடாது, பெருமையா தான் இருக்கணும் அப்படின்னு அவன் உங்களுக்கு சோதனை பண்ணா You must say no. நீங்க அதற்கு முடியாது என்று சொல்ல That வேண்டும். is the fight. அதுதான் அந்த போராட்டம். See, Jesus says you must fight for your faith. யூதா சொல்லுகிறார், இந்த விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும். This is what Jesus said. This type of faith you will not find on the earth. இந்த மாதிரி விசுவாசத்தை குறித்துதான் இயேசு சொன்னார், அவர் வரும்பொழுது அவரால் பார்க்க முடியாது. All other faith we have in the world. இந்த உலகத்துல இன்னும் நிறைய விதமான விசுவாசம் எல்லாம் இருக்கு. All the Christian preachers preach about the faith only. கிறிஸ்தவ பிரசங்கிகள் எல்லாருமே விசுவாசத்தை குறித்துதான் பிரசங்கிக்கிறார்கள். Everywhere you see people are preaching about faith. எங்க போனீங்கனாலும் பிரசங்கி இந்த விசுவாசத்தை குறித்துதான் பிரசங்கிக்கிறார்கள். You pray, you will get this. நீங்க ஜெபிங்க, இது உங்களுக்கு கிடைச்சிரும். You will get a house, you will get a car. உங்களுக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கும், கார் கிடைக்கும். You pray for it. அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. In faith you pray. அப்படியே விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. But the new covenant does not teach that kind of faith. ஆனால் புதிய உடன்படிக்கை அப்பேற்பட்ட விசுவாசத்தை குறித்து நமக்கு போதிக்கவில்லை. What kind of faith the new covenant preach about? இந்த புதிய உடன்படிக்கை நமக்கு போதிக்கிற அந்த விசுவாசம் என்ன? A faith that overcomes the world. இந்த உலகத்தை ஜெயிக்கிறதான விசுவாசம். The faith that overcomes the temptation. சோதனையை ஜெயம் கொள்ளுகிற விசுவாசம். So where do we need to fight? அப்படி என்று சொன்னால் நம்ம எங்க போராடணும்? When we are tempted. நாம் சோதிக்கப்படுகிற வேளையிலே நாம் போராட வேண்டும். In this fight nobody knows you. பாருங்க, Whether you are fighting or not. போராட்டத்துல நீங்க எதிர்த்து போராடுறீங்களா இல்லையாங்கிறது வேற யாருக்குமே தெரியாது. When you come to the church nobody will know, brother. நீங்க சபைக்கு வந்துருவீங்க, ஆனா அதை குறித்து யாருக்குமே தெரியாது. Whether this brother or this sister is fighting in their life. இந்த சகோதரனோ இந்த சகோதரியோ தங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திற்காக போராடுகிறார்களா இல்லையா என்பது யாருக்குமே தெரியாது. Did they kept their faith last week? தங்களுடைய விசுவாசத்தை கடந்த வாரத்திலே அவர்கள் காத்து கொண்டார்களா இல்லையா என்பது யாருக்கும் தெரியாது. Nobody knows about it. யாருக்குமே அதை பத்தி தெரியாது. Only the person who is fighting or not fighting, he knows about it. பாருங்க, அந்த போராட்டத்துல போராடினவருக்கும் போராடாம இருந்தவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். See, Jude says this is a precious faith which is handed over to you. யூதா இந்த விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இது உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு விலையேற பெற்ற விசுவாசம். இது Why this is so precious? இது ஏன் மிகவும் அருமையான விசுவாசமா இருக்கிறது? Why Jude said it's a precious faith? ஏன் இந்த விசுவாசத்தை மிகவும் அருமையான விசுவாசம் என்று சொல்லுகிறார்? Handed over to only saints. பாருங்க, இது பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Why he said like that? ஏன் அப்படி அவர் சொல்றாரு? This faith was authored by Jesus Christ. ஏன் என்று சொன்னால் இந்த விசுவாசமானது இயேசு கிறிஸ்துவினால் துவக்கி வைக்கப்பட்ட விசுவாசம். He is the author and finisher of this faith. இந்த விசுவாசத்திற்கு இயேசுதான் ஆக்கியோன், அவர்தான் முடிச்சு வைப்பார். What was the faith Jesus has shown? இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்திருக்கிற அந்த விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசம்? You pray for it, you will get it. நீங்க இதுக்காக ஜெபிங்க, உங்களுக்கு கிடைச்சிருங்கிற விசுவாசம் இது அந்த விசுவாசம் இல்ல. Don't be deceived by anybody. இப்பேற்பட்ட காரியங்களால் நீங்கள் யாராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள். What is the faith Jesus has ordered? இயேசு கிறிஸ்து நமக்கு துவங்கி வைத்திருக்கிற விசுவாசம் என்ன விசுவாசம்? He was tempted like me in all points. அவர் என்னை போலவே எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார். But he never yielded to it by the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் எந்த சோதனைக்கும் அவர் இணங்கவில்லை. What is the faith I must have? அப்படி என்று சொன்னால் நான் பெற்றிருக்க வேண்டிய விசுவாசம் எப்படிப்பட்டது? Just like Jesus Christ overcame, I can also overcome all the temptations. எப்படி இயேசு அத்தனை சோதனைகளையும் ஜெயம் கொண்டாரோ அதே போல நானும் அத்தனை சோதனைகளையும் ஜெயம் கொள்ள முடியும். I don't have to sin
நான் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. That is the faith Jesus ordered. இயேசு கிறிஸ்து துவங்கி வைத்த விசுவாசம் இப்பேற்பட்ட விசுவாசம். It's a faith which is handed over to saints under the new covenant. பாருங்கள். Not under the old covenant. பழைய உடன்படிக்கையில் அல்ல, புதிய உடன்படிக்கையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் இது. It is only for us, brothers and sisters. சகோதரர்களே, இது நமக்கு மாத்திரம் ஒப்புவிக்கப்பட்ட It is a விசுவாசம். special faith. இது ஒரு விசேஷமான It is not, விசுவாசம் இது. it is not the faith of Abraham or Isaac or James. இது Jacob or Moses. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே அவங்க கிட்ட இருந்த விசுவாசம் கிடையாது இது. No, it is not that faith. அவ்வளவு அந்த விசுவாசம் எல்லாம் கிடையாது. That was all, substandard faith. பாருங்க, அதெல்லாம் தரம் தாழ்ந்த விசுவாசம், அவ்வளவுதான். But ஆனால் what is this precious faith that we have? நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற மிகவும் அருமையான விசுவாசம் எது தெரியுங்களா? Which Jesus had. இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட இருந்த விசுவாசம். What was his faith? அவருடைய விசுவாசம் எப்பேற்பட்டதா இருந்தது? Like me and you, he could please God. பாருங்கள், என்னை போன்று உங்களை போன்று ஒரு சாதாரணமான மனுஷனாக இருந்து கொண்டு தேவனை முழுமையாய் பிரியப்படுத்தினார். He has become the beloved of God. அவர் தேவனுக்கு மிகவும் பிரியமான நபராக மாறினார். That's the example he has shown us. அப்பேற்பட்ட ஒரு முன் உதாரணத்தை நமக்கு அவர் காண்பித்திருக்கிறார். That is why Jude is saying, ஆகவேதான் யூதா சொல்லுகிறார், brothers, சகோதரர்களே, don't take it easy this way. இந்த விசுவாசத்தை நீங்க அலட்சியப்படுத்திராதீங்க. You should fight for it. இதற்காக நீங்கள் போராட வேண்டும். For what we used to fight on this earth? இந்த பூமியில நம்ம எதுக்காக வழக்கமா போராடுவோம்? Something valuable. ஒரு பொருள் ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு பொருளா We இருக்கு. say, I cannot leave it. அப்பதான் நம்ம சொல்லுவோம், இதை என்னால விட்டு கொடுக்கவே முடியாது. This is my father's inheritance. I cannot leave it. இது என்னுடைய அப்பாவுடைய சொத்து, இதை நான் அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. Maybe only 2 cents. அது என்னமோ 2 சென்ட் தான் அது. But I will say, no, I cannot leave it. ஆனா அதுக்கே என்ன சொல்லுவோம்னா, அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. Same way. அதே போலதான் What do we have to do? நாம் என்ன செய்ய வேண்டும்? We should say, நாம் இப்படி சொல்ல வேண்டும், this is the Lord's inheritance to me. I cannot leave it. இது கர்த்தர் எனக்கு கொடுத்த சுதந்திர வீதம், ஆகவே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். Under the old covenant, there was a man called Naboth. பாருங்க, பழைய உடன்படிக்கையில நாபோத் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். And he had a vineyard. அவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. And the boundary of Ahab's. ஆகாபுடைய அரண்மனைக்கு அப்படியே காம்பவுண்ட் சுவருக்கு வெளியவே இருந்துச்சு. He had a vineyard. அவனுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான திராட்சை தோட்டம் இருந்துச்சு. Okay. Ahab every morning he looks at it. This was a good place. ஆகாப் காலையில எழுந்திருச்சு பார்த்த உடனே vegetable garden here. அப்படி பாக்குறாரு, அந்த திராட்சை தோட்டம் ரொம்ப அழகா இருக்கு, நமக்கு ஒரு காய்கறி தோட்டம் போட்டா இங்க என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. Satan does exactly like that. சாத்தானும் அப்படியே தான் செய்யறான். He bring temptations. சோதனைகளை கொண்டு வருகிறான். He said, sell it to me please. அவன் என்ன சொல்றான்னா, நீ இந்த விசுவாசத்தை என்கிட்ட எப்படியாவது வித்துரு. You sell this vineyard. இந்த திராட்சை தோட்டத்தை நீ எனக்கு வித்துரு. I will give you price for it, good price for it. இதுக்கு நான் நல்ல விலை தரேன். Or I will give you another place. இல்லனா இதை விட சூப்பரா இன்னும் வேற ஒரு இடத்தை தரேன் உனக்கு. Let me make it as a vegetable garden. இந்த இடத்தை நான் அப்படியே ஒரு காய்கறி தோட்டமா மாத்திக்கிறேன். What did he say? நம்ம அந்த இடத்துல என்ன சொல்லணும்? How that Naboth was. அந்த நாபோத் அங்க எப்படி செயல்பட்டான்? He was so well, he didn't mind. He's Ahab, king Ahab. பாருங்க, அவன் தான் பேசிட்டு இருக்கிறது ராஜான்றது கூட பொருட்படுத்தல. He said, அவன் சொன்னா, my father's inheritance I will never leave it to you. இது என்னுடைய அப்பாவுடைய சுதந்திர வீதம், அதனால நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். Who is he speaking to? நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா? King Ahab. ராஜா ஆகாப்ட பேசிட்டு இருக்கீங்க. Fear about it. இந்த நாபோத் அதை குறித்தெல்லாம் பயப்படல. He said, let me never, God allow me to do like that. அவன் சொன்னா, இதை நான் செய்யவே மாட்டேன், கர்த்தர் அதுக்கு எனக்கு அனுமதிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டான். Do we have that zeal? அப்பேற்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கா? I will not sell it. நான் இதை விற்று போட மாட்டேன். Satan, சாத்தானே, you may offer big things. எனக்கு நீ பெரிய சலுகைலாம் கொடுக்கலாம். But I will not speak a lie here. ஆனா இந்த இடத்துல நான் பொய் சொல்ல மாட்டேன். I will not compromise in this place. இந்த இடத்துல நான் சமரசம் செய்ய மாட்டேன். Okay. You may do so many things. You can give me so many things. நீ எனக்கு சலுகைகள் காரியங்கள் கொடுக்கலாம், ஆனா நான் சமரசம் செய்ய மாட்டேன். That is where I need to fight. அந்த இடத்திலே தான் நான் போராட வேண்டும். Esau. ஏசாவை எடுத்துக்குங்க. What did he do? அவன் என்ன செய்தான்?
He sold it. அவன் விற்று போட்டு விட்டான். His birthright, he sold it. தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையே வித்து போட்டான். Hebrew 12, we read that. எபிரேயர் 12வது அதிகாரத்துல அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். What the Holy Spirit speaks about him, அவனை குறித்து பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றார் தெரியுங்களா? See, this is our exhortation, it is written. பாருங்கள், இதெல்லாம் நம்முடைய புத்திமதிக்காக அறிவுரையாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. It says here, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, godless person like Esau. பாருங்கள், ஏசாவை போல சீர்கெட்டவனாக, immoral and godless. பாருங்கள், எபிரேயர் 12:16, அவன் சீர்கெட்டவனாக, தேவ பயமற்றவனாக. See, two words the Holy Spirit used about Esau. பாருங்க, இந்த ஏசாவை குறித்து 2 வார்த்தைகளை அங்கே பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துகிறார். Immoral and godless. வேசி கள்ளனாகவும் சீர்கெட்டவனாகவும் means characterless person. அப்படின்னா அவன்கிட்ட எந்த ஒரு நல்ல குணமும் கிடையாது. Yeah, he got lot of money. அவன்கிட்ட நிறைய lie. அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கு. No, பணம் offer. அவனுக்கு நிறைய சலுகை, உடனே போய் சொல்லிடுவான். Anything which is temporary benefit, ஒரு தற்காலிகமான ஆதாயம் வந்தாலே போதும், he will sell it. உடனே இருக்கிறத வித்துருவான். Many believers are like that. அநேக விசுவாசிகள் இப்படிதான். They just have to get a chance. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், they will sell it. இருக்கிறத அப்படியே வித்துருவாங்க. After that, அதுக்கு அப்புறமா in the church they will be very emotional, very clapping. சபைக்கு வந்த பிறகு ரொம்ப உணர்ச்சி வயப்படுவாங்க, கையெல்லாம் தட்டுவாங்க. But they sold it. ஆனா அவங்க தான் ஏற்கனவே வித்து போட்டுட்டாங்களே. Brother is very careful. சௌர்லே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். Esau saw something which is very attractive. பாருங்கள், தன் பார்வைக்கு மிகவும் கவர்ச்சியான ஒரு காரியத்தை ஏசா பார்த்தான். He said, I am hungry now. அவன் சொன்னா, இப்ப நான் பசியா இருக்கிறேன். Sell it to me, give it to me. எனக்கு அதை கொடுத்துரு. I will give it to you this. நான் என்னுடைய சேஷ்ட புத்திரமாகத்தையே உனக்கு கொடுத்துறேன். You know what the Holy Spirit says? உங்களுக்கு தெரியுமா பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று? He wept later. அவன் அதற்கு பிற்பாடு அவன் மனம் கசந்து அழுதான். But he didn't get it. ஆனால் கிடைக்கவே இல்லை திரும்பவும். Yes. சகோதரர்களே, if you at the time of temptation, நீங்கள் சோதிக்கப்படுகிறதான வேளைகளிலே, if you sell it, நீங்கள் விற்று போட்டு விட்டால், you cannot get it back. மறுபடியும் அது உங்களுக்கு கிடைக்காது. That is your inheritance. அது உங்களுடைய சுதந்திர வீதம். அது inheritance is not something always we keep on getting. பாருங்கள், இந்த சுதந்திர வீதம்ங்கிறது எப்ப பார்த்தாலும் கிடைச்சிட்டே இருக்காது. Yeah, if I have 2 cents of land for my father's inheritance for me, ஒருவேளை எங்க அப்பாவுடைய சுதந்திர வீதமா எனக்கு ஒரு 2 சென்ட் இடம் இருக்குன்னு if I வச்சுக்கோங்க, sell it, what do I will get it? Again back? அதை நான் வித்து போட்டேன்னா மறுபடியும் அவங்க அப்பாட்ட இருந்து எனக்கு ஏதாவது கிடைக்குமா? No, nothing is there. கிடைக்காது, அங்க ஒண்ணுமே இல்ல. You know what Isaac said to him? உங்களுக்கு தெரியுமா ஏசா என்ன சொன்னான் என்று? Isaac said to Esau, இந்த ஈசாக்கு ஏசாவின் இடத்துல என்ன சொன்னான் தெரியுங்களா? you have no other blessing? உனக்கு வேற எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லையா? No, my son, all I have given to him. அவன் என்ன சொன்னானா, இல்ல எதுவுமே இல்ல, எல்லாத்தையும் கொடுத்துட்டனே. See, பாருங்க, we must be very careful to fight for our faith. அப்படி நம்முடைய விசுவாசத்திற்காக போராடுவதற்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். See, Jesus was tempted in the wilderness. I was thinking about it. இயேசு வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்டார். அதை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன். நம் அனைவருக்குமே அது தெரியும். Yeah, he was tempted. Luke chapter 4. லூக்கா 4வது அதிகாரத்திலே அவர் சோதிக்கப்பட்டார். Temptation is very secret. Only the tempter and the person who is being tempted knows about it. இந்த சோதிக்கப்படுகிறதான வேலை என்பது ரொம்ப ஒரு ரகசியமான ஒரு விஷயம், வேற யாருக்கும் தெரியாது. சோதிக்கிறவனுக்கு தெரியும், சோதிக்கப்படுகிற நபருக்கு தெரியும். Jesus was led into the wilderness. இயேசு அங்கே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். After 40 days, 40 நாட்களுக்கு பிற்பாடு the tempter came. சோதனைக்காரன் அவரிடத்திலே வந்தான் என்று வாசிக்கிறோம். And he started asking. அவன் இப்படி கேட்க ஆரம்பித்தான். Where did he ask? அவன் என்ன கேட்டான் தெரியுங்களா? Where did he ask? எந்த இடத்திலே அவன் அதை கேட்டான்? Where the temptation came? எங்கே சோதனை வந்தது? In the heart and mind of Jesus Christ. இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தையிலும் அவருடைய இருதயத்திலும் அந்த சோதனை வந்தது. Tempter came and said to him, we know all those 3 things. அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். சோதனைக்காரன் வந்து இயேசுவின் இடத்துல இப்படி கேட்கிறான். 3 times. 3 முறை கேட்கிறான். He has denied all of it.
அந்த 3 முறையும் இயேசு மறுப்பு தெரிவித்து விட்டார். Not in public, பொதுப்படையா இல்ல, எல்லாருக்கும் தெரியற மாதிரி இல்ல. where he was all alone in the wilderness. பாருங்க, வனாந்தரத்திலே இயேசு தனிமையா இருந்த வேளையிலே அந்த இடத்திலே Where will we be tempted? நாம எங்க தெரியுங்களா சோதிக்கப்படுவோம்? In the church? சபையில இருக்கும் போதா? No, இல்லவே we will not be tempted in the church. நம்ம சபையில இருக்கும் பொழுது நம்ம சோதிக்கப்பட மாட்டோம். Where you are all alone, நீங்கள் எங்கே தனித்திருக்கிறீர்களோ அங்கே the tempter will come. சோதனைக்காரன் வருவான். Look at this. இத பாத்தியா? This is good. பாக்கறதுக்கு நல்லா இருக்கா? It's interesting. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கா? What do you have to say? நீங்க என்ன சொல்லணும் அப்போ? You have to know that you are being tempted there. அந்த இடத்திலே நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். You alone is transacting a business. பாருங்கள், அந்த இடத்திலே நீங்கள் மாத்திரம் தனியாக ஒரு காரியம் உங்களுக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிறது. Nobody is there. வேறு யாருமே அங்க இல்லை. That is where you will be tempted. I will be tempted. பாருங்கள், அந்த இடத்திலே தான் நீங்களும் நானும் சோதிக்கப்படுவோம். Nobody will know whether I am tempted, I overcame or I failed, I hit to that temptation. Nobody will. நான் சோதிக்கப்பட்ட நேரம் எது, அந்த இடத்திலே நான் ஜெயிச்சனா தோத்தனா யாருக்குமே என்ன தவிர தெரியாது. Nobody will know about it. யாருக்குமே வேறு யாருக்கும் தெரியாது. We have to fight it there. அந்த இடத்துல தான் நம்ம போராடணும். Where nobody is seeing you. யாரும் நம்மை காணாத தனிமையான இடத்திலே. Yeah. Even the tempter said to Jesus Christ, bow down and worship me, I will give all these things. பாருங்கள், சோதனைக்காரன் இயேசுவினிடத்திலே வந்து நீர் என்னை பணிந்து கொள்ளும், அப்பொழுது இவைகள் எல்லாம் நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்ன பொழுது கூட I was thinking like this. நான் இப்படிதான் யோசிச்சு பார்த்தேன். If Jesus would have worshipped there, ஒருவேளை இயேசு அந்த இடத்துல சாத்தானை அவர் பணிந்து வணங்கி இருந்தால், okay, after that he comes to synagogue, அதுக்கு அப்புறமா ஜெபாலயத்திற்கு இயேசு வராரு. he make a good preaching. ஒரு நல்ல ஒரு பிரசங்கம் தாங்க பண்றாரு. Everybody got astonished. கேட்ட எல்லாருக்குமே அப்படியே வியப்பாயிருச்சு. Will anybody doubt? யாராவது Will anybody doubt Jesus? யாருக்காவது இயேசு கிறிஸ்து மேல சந்தேகம் வந்திருக்குமா? No. யாருக்குமே வந்திருக்காது. He's doing a good song, singing a good song. பாரு, இயேசு நல்ல அருமையான பாட்டு பாடுறாரு. His prayer is very good prayer. அவருடைய ஜெபம் அருமையான ஜெபம். Message is very good. அவருடைய பிரசங்கம் அருமையான பிரசங்கம். But who will be knowing it? ஆனா உண்மை யாருக்கு தெரியும் சொல்லுங்க? God will know. தேவனுக்கு தெரியும். Satan will know. சாத்தானுக்கு தெரியும். Very careful, brothers and sisters. சகோதரர்களே, இந்த காரியத்திலே மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். After being failed also, you can do so many things. பாருங்க, நீங்க தோற்று போன பிற்பாடும் கூட வழக்கத்தின்படி மறுபடியும் அநேக காரியங்களை நீங்கள் செய்ய முடியும். You can still play the organs. நீங்க வந்து இங்க நல்ல இசையை வாசிக்க முடியும். You can lead the meeting. இந்த கூட்டத்தை முன்னின்று நடத்த முடியும். You can pray. ஜெபிக்க முடியும். You can sing. பாட்டு பாட முடியும். All those things you can do. வழக்கத்தின்படி அத்தனையும் செய்ய முடியும். But ஆனால் you will be a failed person in your life. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி அடைந்த நபராகத்தான் இருப்பீர்கள். Be careful. ஜாக்கிரதையாயிருங்கள். Jesus was tempted in the wilderness. இயேசு வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்டார். Nobody was there. யாருமே அங்க இல்ல. I was thinking how this Matthew knew, Luke knew about it, or நான் இப்படிதான் யோசிச்சு பார்த்தேன். சரி, இந்த விஷயம் எப்படி மத்தேயுவுக்கு தெரிஞ்சது, லூக்காவுக்கு இதுதான் எப்படி தெரிஞ்சது? did Jesus came and preached, I was fasting for 40 days. இயேசு வந்து இவங்க 2 பேர்த்திட்டே சொன்னாரா, நான் வனாந்தரத்துல ஒரு 40 நாள் உபவாசம் பண்ணிட்டு இருந்தேன். After that tempter came and அதுக்கப்புறம் tempted me. சோதனைக்காரன் வந்து இப்படி எல்லாம் என்ன சோதிச்சான். I said these words to him. நான் இந்த வார்த்தைகளை தான் நான் உன்னிடத்திலே சொன்னேன். He didn't preach anywhere there. இல்ல, எங்கேயுமே இயேசு இத ஒரு பிரசங்கமா சொல்லவே இல்ல. But who revealed this to Matthew and Luke? ஆனால் இந்த காரியத்தை இந்த மத்தேயுவுக்கும் லூக்காவுக்கும் யார் வெளிப்படுத்தினது? Jesus never preached anywhere about that. பாருங்கள், இதை குறித்து எந்த இடத்திலும் இயேசு சொன்னதே கிடையாது. I was fasting for 40 days. நான் ஒரு 40 நாட்கள் உபவாசமா இருந்தேன், வனாந்தரத்துல இருந்தேன். After I got hungry. அதற்கப்புறமா எனக்கு பசி உண்டாயிற்று. So tempter came and அந்த நேரத்துல சோதனைக்காரன் வந்து என்னை சோதனை பண்ணினான். I overcame like this. நான் இப்படி எல்லாம் ஜெயம் கொண்டேன். He never preached about it. அதை குறித்து அப்படி அவர் பிரசங்கமே பண்ணல. Who said to Matthew and Luke? ஆனால் இந்த மத்தேயுவுக்கு லூக்காவுக்கு இந்த விஷயத்தை சொன்னது யாரு? When they were writing, the Holy Spirit said to them. அவர்கள் எழுதி கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். Jesus, who your forerunner,
உங்களுக்கு முன்னோடியாய் இருக்கிற இயேசு he was in the wilderness. அவர் வனாந்தரத்திலே தனிமையாய் இருந்தார். He was tempted like this. அவர் இப்படி எல்லாம் சோதிக்கப்பட்டார். He answered like this. இப்படி அவர் பிரதியுத்தரம் சொன்னார். He overcame like this. இப்படி அவர் ஜெயம் கொண்டார். Then he came back. அவர் மறுபடியும் வனாந்தரத்தை விட்டு வந்த பொழுது He came with the power of God. அவர் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே வந்தார். When will you get the power? நீங்கள் எப்பொழுது அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள்? Not in the church. சபையிலே அமர்ந்திருக்கும் பொழுதல்ல, In the wilderness you get the power. வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். You are only in your home, in your workplace. You are overcoming that temptation. There you get the power. உங்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது, நீங்கள் பணிபுரிகிற இடத்தில் இருக்கும் பொழுது, நீங்கள் ஜெயம் கொள்ளும் பொழுது அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். Jesus came back to Galilee with the power of the Holy இயேசு Spirit. கலிலேயாவுக்கு அவர் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோடு கூட திரும்பி வந்தார். Do you want power? உங்களுக்கு அந்த வல்லமை வேண்டுமா? It is only possible by tempting and overcoming. பாருங்க, நாம் சோதிக்கப்பட்டு அதுல ஜெயம் கொள்ளுகிறோம் அல்லவா, அதனால் மாத்திரமே அந்த வல்லமை நமக்கு சாத்தியம். That is where you receive power. அந்த இடத்திலே தான் நீங்கள் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். Holy Spirit revealed to them. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தினார். Your forerunner Jesus Christ was like this. உங்களுக்கு முன்னோடினவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இங்கே ஜெயம் கொண்டார். They wrote this after the Holy Spirit came. பரிசுத்த ஆவியானவர் வந்த பிற்பாடுதான் இதை அவர்கள் எழுதினார்கள். So Holy Spirit revealed to them about Jesus Christ. இந்த இயேசு கிறிஸ்துனுடைய காரியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு வெளிப்படுத்தினாரு. So ஆகவே who knows about us? நம்மை குறித்து நன்றாக யார் அறிந்திருக்கிறார்? Today if somebody has to write a book about you and me. சரி, இன்று உங்களை குறித்தோ அல்லது என்னை குறித்தோ நம்மள்ட்ட வந்து யாராவது ஒரு No, no. புத்தகம் எழுதுங்க. No, if somebody யாராவது நம்மை write a book குறித்து about me, என்னை குறித்து ஒரு நபர் ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று சொன்னால், will he be able to write like this? இப்படியே இந்த மாதிரி அவர் எழுத முடியுமா என்னை குறித்து? Do the Holy Spirit know how you live in your home? பாருங்க, நீங்க எப்படி வாழ்ந்தீங்க அப்படிங்கறது பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியுமே. Is the Holy Spirit know how you lived in your office? உங்களுடைய அலுவலகத்துல நீங்க எப்படி இருந்தீங்க அப்படிங்கறது பரிசுத்த ஆவியானவருக்கு. Will the Holy Spirit certify that you did your business like this? நீங்க உங்களுடைய வியாபாரத்தை இப்படிதான் பண்ணினீங்க, நேர்த்தியா செஞ்சீங்க அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் ஒரு நற்சான்றிதழ் கொடுக்க முடியுமா? You were tempted நீங்களும் சோதிக்கப்பட்டீங்க, and you overcame it. நீங்க ஜெயம் கொண்டீங்க. Who has to certify that? இப்படி இந்த சாட்சி யார் சொல்லணும்? Not the elders of the church. சபையில இருக்கிற மூத்த சோழர்கள் சொன்னா போதாது. Not wife or not husband. கணவனோ மனைவியோ சொன்னாலும் பத்தாது. The Holy Spirit has to say. பரிசுத்த ஆவியானவரே சொல்லணும். See, பாருங்க, Jesus was tempted. இயேசு சோதிக்கப்பட்டார். There he fought. அந்த இடத்திலே அவர் போராடினார். He fought and came out. அவர் அங்கே போராடி ஜெயத்தோடு வெளியே வந்தார். By the faith in the word of God, he fought it. தேவனுடைய வார்த்தையின் பேரிலே அவர் வைத்திருந்த அந்த விசுவாசத்தை வைத்து போராடினார். Yeah, it doesn't matter. I am hungry for 40 days. நான் 40 நாள் பசியா இருக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லப்பா. Okay, one more day I will be hungry. இன்னும் ஒரு நாள் கூட நான் பசியா இருந்துட்டு போறேன். Tempter failed. அந்த இடத்துல சோதனைக்காரன் தோற்று போனான். This is the answer Jesus said. இயேசு சொன்ன பதில் இதுதான். Okay, I was fasting for 40 days. சரி, சரிதான், நான் 40 நாள் உபவாசம் இருந்தது உண்மைதான். One more day I will be. இன்னும் ஒரு நாள் கூட நான் உபவாசம் இருக்க முடியும். I can be hungry, no problem. பசி வெறும் வயித்தோட இருக்க முடியும், ஒரு பிரச்சனையும் இல்ல. Okay. Then he shown all the glory of the world. அதற்கப்புறம் சோதனைக்காரன் இந்த முழு உலகத்தின் மகிமையும் இயேசுவுக்கு காண்பித்தான். Just worship me. நீ என்னை பணிந்து தொழுது கொண்டீர் என்றால் போதும். I translate it like this. அத நான் இப்படித்தான் மொழிபெயர்த்து உங்களுக்கு சொல்றேன். Jesus said, இயேசு சொல்றாரு, 30 years I lived with this. Now only 3.5 years I can live without this. 30 வருஷமா நான் வாழ்ந்திருக்கிறேன், இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டேன், இனி 3.5 வருஷமும் இப்படியே என்னால வாழ முடியும். Can we say like that? நம்மளும் அப்படி சொல்ல முடியுமா? Jesus said 30 years I lived like this. 30 வருஷம் நான் இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறேன். I was in poverty. நான் எப்ப பார்த்தாலும் நமக்கு வந்துட்டு பற்றாக்குறை தான். I was always in need. எப்பொழுதுமே ஏதாவது தேவை இருந்துகிட்டே I was இருந்துச்சு. always in struggle. எப்பொழுதுமே நிறைய பாடுகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. What 3.5 years more? இன்னும் இந்த இருக்கிற 3.5 வருஷத்துல என்ன வந்துற போகுது? Only 10% of life. என்னுடைய வாழ்க்கையில இது வெறும் 10% தான் இருக்குது மிச்சம். What about us? நம்மை குறித்து என்ன? How much we left ahead? நமக்கு முன்னாடி இன்னும் எவ்வளவு நாட்கள் இருக்கிறது?
Jesus, I have only 10% of life left again on this earth. இயேசு என்ன சொல்லிருப்பாருன்னா, இன்னும் எனக்கு முன்னாடி இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையினுடைய 10% தான் மிச்சம் இருக்கு. 30 years I lived like this. 30 வருஷம் இப்படி அருமையா வாழ்ந்தாச்சு. Can we say like this? நாம அப்படி சொல்ல முடியுமா? I lived all these days like this. Only few more days I have on this earth. I will live like this. I don't want your offer. இத்தனை வருஷங்களா நான் இப்படி வாழ்ந்துட்டேன். இன்னும் எனக்கு முன்னாடி கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. அதையே நான் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன். I don't want your offer. உன்னுடைய சலுகைலாம் எனக்கு வேண்டாம். Satan has gone. சாத்தான் திரும்பி போயிட்டான். Holy Spirit has recorded that. பரிசுத்த ஆவியானவர் இதை பதிவு பண்ணி வச்சிட்டாரு. Is the Holy Spirit recording about our life? நம்முடைய வாழ்க்கையை பதிவு பண்ணுகிற நபர் பரிசுத்த ஆவியானவர். Is he recording it? அவர் அப்படிதான் அவர் பதிவு செய்கிறாரா? Is he recording my life? என்னுடைய வாழ்க்கையை அவர் இப்படிதான் பதிவு செய்கிறாரா? For many years he could not record my life. பாருங்க, அநேக வருடங்களாக இந்த நல்ல முறையில என்னுடைய வாழ்க்கையை அவரால் பதிவு செய்யவே முடியல. I realized it later. ஏன்னா கொஞ்சம் தாமதமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். Now I want the Holy Spirit to record my life. ஆனால் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, contend for your faith. Fight for your faith. உங்களுடைய விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும். Who lead you to temptation? உங்களை இந்த சோதனைக்கு நேராய் வழிநடத்துகிறது யார்? Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் தான். For what reason? என்ன காரணத்திற்காக வழிநடத்துகிறார்? Good reason. ஒரு நல்ல ஒரு காரணத்திற்காக. That you must be perfect. அந்த இடத்திலே நீங்கள் பரிபூர்ணமாய் தேர வேண்டும் என்பதற்காக. That's a good reason. அது ஒரு நல்ல காரணம் இருக்குது. You don't need to fear about the ஆகவே சோதனை சோதிக்கப்படுகிறதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. What do Paul says here in 1 Corinthians chapter 10. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலே சோதிக்கப்படுகிற காரியத்தை குறித்து பவுல் என்ன சொல்கிறார்? He says, அவர் சொல்றாரு, God is faithful. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். No temptation has overtaken you but such as common to man. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. He will not allow you to be tempted. 1 கொரிந்தியர் 10:13 அவர் நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் அனுமதிக்கிறதில்லை. He will also make a way out. அப்படி நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது நீங்கள் தப்பித்துக் கொள்ளும் ஒரு போக்கையும் அவர் ஏற்படுத்துகிறார். That means, அப்படி என்றால், if you remain in the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியிலே நீங்கள் நிலை கொண்டிருந்தால், Holy Spirit will give you a right word at the time of temptation. நீங்கள் சோதிக்கப்படுகிற அந்த வேளையிலே சமயத்திற்கேற்ற வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருவார். That would be the escape. நீங்க தப்பிச்சு போற வழி அதுவா தான் இருக்கும். That is the escape route God will allow. தேவன் அனுமதிக்கிற அந்த தப்பித்துக் கொள்ளும் போக்கு இருக்கு இல்லைங்களா, அதுதான் அது. He will not allow me to be tempted beyond my ability. என்னுடைய திராணிக்கு மிஞ்சி நான் சோதிக்கப்படுவதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டார். Even though the tempter tempt me. சோதனைக்காரன் என்ன சோதிக்கிறான், அது இருக்கட்டும். Who is standing with me? ஆனால் என் பட்சத்திலே நிற்கிறவர் யார்? God is standing with me. தேவன் என் பட்சத்தில் நிற்கிறார். So that he will not allow me to be tempted more than I can bear. என்னுடைய திராணிக்கு மேல, அதாவது நான் தாங்கிறதுக்கு மேல நான் சோதிக்கப்பட அவர் அனுமதிக்க மாட்டார். So what is the most important thing? அப்படி என்று சொன்னால் எது முக்கியமான காரியம்? In these last days, இந்த கடைசி நாட்களே நமக்கு எது முக்கியமான காரியம்? we are nearing the coming of the Lord. கர்த்தருடைய வருகைக்கு நாம் மிகவும் சமயமா இருக்கிறோம். What is the most important thing? எது நமக்கு மிக முக்கியமானது? Fight for your faith. உங்களுடைய விசுவாசத்திற்காக நீங்கள் போராடுவது. Keep your faith. உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் காத்துக் கொள்ள வேண்டும். Fight against it. அதற்கு விரோதமாய் நீங்கள் போராட வேண்டும். Fight against your temptations. உங்களுடைய சோதனைகளுக்கு விரோதமாய் நீங்கள் போராட வேண்டும். No one knows that you are being tempted. நீங்க சோதிக்கப்படுகிறது வேற யாருக்குமே தெரியாது. Anybody knows about your temptation? நீங்க சோதிக்கப்படுகிறதெல்லாம் வேற யாருக்காவது தெரியுமா? I do not know and you do not know my temptation. நீங்க சோதிக்கப்படுகிறது எனக்கு தெரியாது, என் சோதனை உங்களுக்கு தெரியாது. My wife also doesn't know I am என்னுடைய tempted. சோதனைகளை குறித்து என்னுடைய மனைவிக்கும் தெரியாது. Only the Lord knows. கர்த்தர் மாத்திரம் அதை அறிந்திருக்கிறார். So God is a faithful God. அப்படி என்று சொன்னால் தேவன் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். He will not allow me to be tempted beyond I can. என்னால் முடியாத அளவுக்கெல்லாம் நான் சோதிக்கப்படுவதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார். When I seek the Lord. நான் கர்த்தரை தேடும் பொழுது, when I am tempted and I seek the Lord. நான் சோதிக்கப்படுகிற வேளையிலே நான் கர்த்தரை தேடும் பொழுது, Holy Spirit will give me a word. பரிசுத்த ஆவியானவர் சமயத்திற்கேற்ற வார்த்தையை தருவார். Just like he gave Jesus Christ. எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் அந்த வார்த்தையை கொடுத்தார், அது போல just like he gave it to Jesus Christ a word.
இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஒரு வார்த்தையை கொடுத்தார். Man shall not live by bread alone, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, but every word that proceeds out of the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Jesus escaped. இயேசு அந்த இடத்துல அப்படியே தப்பிச்சிட்டாரு. Where the word of God comes, tempter cannot stand. பாருங்க, எந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தை வருகிறதோ அந்த இடத்திலே சோதனை காரணால் நிற்க முடியாது. இந்த ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்குங்க. When God gives you a word in the time of temptation and you utter that word, tempter cannot stand there. நீங்கள் சோதிக்கப்படுகிறதான வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பார் என்று சொன்னால் அந்த நேரத்திலே சோதனை காரணால் அந்த இடத்திலே நிற்க முடியாது. Okay, took him to the pinnacle of the temple. அவன் தேவாலயத்தினுடைய உப்பரைக்கு மேலே கொண்டு போய் விட்டான். Jump down. இங்க இருந்து நீங்க தாழ குதிங்க. God will command his angels. தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உங்களுடைய பாதம் சேதமாகாதபடிக்கு அவர்கள் பார்த்து தாங்கிக் கொள்வார்கள். Immediately the Holy Spirit gave a word. உடனடியாக இயேசுவுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். It is also written. இப்படியும் எழுதப்பட்டிருக்கிறது. You should not test your God. நீ தேவனை நீ பரீட்சை பார்க்க கூடாது. Who gave that word? இந்த வார்த்தை இயேசுவுக்கு கொடுத்தது யாரு? Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர். He was full of Holy Spirit. ஏனென்றால் இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து காணப்பட்டார். Holy Spirit is the word of God. பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய வார்த்தை. That reminded him. அது அவருக்கு அந்த நேரத்துல உதவி செஞ்சது. Tempter could not stand there. சோதனை காரணால அதுக்கு மேல நிக்க முடியல. How many word you need to stand against the temptation? பாருங்க, சோதனைக்காரனுக்கு விரோதமாய் சோதிக்கப்படுகிற வேளையிலே போராடுவதற்கு உங்களுக்கு எத்தனை வார்த்தை தேவை? It is God's word. ஒரே ஒரு தேவனுடைய வார்த்தை போதும். One word is enough. ஒரே ஒரு தேவனுடைய வார்த்தை போதும். The tempter left. சோதனைக்காரன் போய்விட்டான். Then he came to Jesus again. மறுபடியும் அவன் இயேசுவினிடத்திலே வந்தான். On all the glory. இந்த உலகத்தினுடைய சர்வ மகிமையை அவருக்கு காண்பித்தான். Just worship me. என்னை நீங்க பணிந்து கொண்டீங்கன்னா போதும். Now the spirit of Jesus raised up. இப்பொழுது இயேசுவுக்குள்ள இருந்த ஆவி அப்படியே சும்மா பொங்கி வந்துருச்சு. What did he say? அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? Get behind me, Satan. எனக்கு பின்னாக போ சாத்தானே. Where is he? Where is Satan? இப்ப சாத்தான் எங்க இருக்கிறான்? It was within his mind and it is heart. அவனுடைய சிந்தையிலும் அவருடைய இருதயத்திலும் புக நினைத்தான். It was the thought which was going through him. பாருங்கள், இயேசுவுக்குள்ளாக அப்பேற்பட்ட ஒரு சிந்தனையும் மன ஓட்டமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. He rebuked that thought. அந்த எண்ணத்தையும் அந்த யோசனையும் அவர் கடிந்து கொண்டார். We have to rebuke our thoughts. நம்மளுடைய எண்ணத்தை, நம்முடைய யோசனைகளை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். We have to rebuke our mind. நம்மளுடைய எண்ண ஓட்டம் இருக்கிறதல்லவா, நாம் யோசிக்கிற விஷயங்களை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். We have to rebuke our evil heart. நம்முடைய பொல்லாத இருதயத்தை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். We always say, Satan is standing somewhere. Get behind me, Satan. Satan doesn't go. பாருங்க, நம்ம எப்ப என்ன சொல்றோம்னா, சாத்தான் ஏதோ அந்த பக்கம் நிக்கிற மாதிரி அவனை பார்த்து எனக்கு பின்னாடி போ அப்படிங்கிறோம். போக மாட்டான். He never goes up back behind. அப்படியெல்லாம் நம்ம சொன்ன உடனே அவன் பின்னாடி போற மாட்டான். Trying to sit. அவன் எந்த இடத்துல உட்காரணும்னு நினைக்கிறான் தெரியுங்களா? What Bible says? உங்களுக்கு தெரியுமா வேதம் அவனை குறித்து என்ன சொல்லுகிறதுன்னு? 2 Thessalonians chapter 2. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம். He sits in the temple of God. அவன் தேவனுடைய ஆலயத்திலே வந்து அமர பார்க்கிறவன். Where is the temple of God? இப்போ தேவனுடைய ஆலயம் எங்க இருக்குது? It is here. அது நமக்குள்ளாக He இருக்கிறது. wants to sit there. அந்த இடத்திலே வந்து அமர விரும்புகிறான். He is the one exalting himself above all the above God. பாருங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கும் மேலாக தன்னைத்தான் உயர்த்த நினைக்கிறவன். Where is he sitting? அப்படி என்றால் அவன் எங்க உட்கார்ந்திருக்கான்? Where did Jesus rebuked? இயேசு அவனை எங்கே கடிந்து கொண்டார்? Within his mind. தன்னுடைய சிந்தையிலே அவனை கடிந்து கொண்டார். Satan was trying to make his way into the heart of Jesus Christ. பாருங்கள், எப்படியாவது இயேசு கிறிஸ்துனுடைய இருதயத்துக்குள்ள அவருடைய யோசனைக்குள்ள போயிரணும் அப்படின்னு சாத்தான் முயற்சித்தான். Sit in the heart of Jesus. எப்படியாவது போய் இயேசு கிறிஸ்துனுடைய இருதயத்துல ஒரு இருக்கைய போட்டுறணும்னு நினைச்சான். He is trying to do that with us also. நம்ம கிட்டயும் அதே வேலையை தான் சாத்தான் செய்யறான். How he wants to sit in my heart. எப்படியாவது வந்து என் இருதயத்துல ஒரு இடத்தை பிடிச்சு உட்கார்ந்துடணும். In my mind. என்னுடைய எண்ணத்துல வந்து உட்கார்ந்துடணும். After that in my house. அதற்கு அப்புறமா எங்க வீட்டுக்கும் வந்துடணும். In my wife's heart. என்னுடைய மனைவியுடைய இருதயத்துக்குள்ளேயும் Somehow he want to enter. எப்படியாவது நமக்குள்ள பிரவேசிக்கணும் நம்ம முயற்சி பண்றான். He doesn't seek any other corner in our house. பாருங்க, நம்ம வீட்டுல ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு போறாங்கலாம் வரமாட்டான். No, he doesn't want that. இல்ல,
மூல முடுக்கலாம் அவனுக்கு வேண்டாம். He wants always the temple of God. தேவனுடைய ஆலயம் தான் அவனுக்கு எப்பயுமே வேணும். He was trying to make a way into the temple of God of Jesus Christ. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று அவன் முயற்சித்தான். Jesus said, "Get behind me, Satan." அப்பொழுது இயேசு சொன்னார், எனக்கு பின்னாடி போ சாத்தானே. He was filled with the Holy Spirit. ஏனென்றால் இயேசு பரிசுத்த ஆவியானவரோடு நிறைந்திருந்தார். At that time, அந்த நேரத்திலே he was filled with the Holy Spirit and said, பரிசுத்த "Get behind me." ஆவியானவராலே அவர் நிறைந்தவராய் சாத்தானை பார்த்து எனக்கு பின்னாக போ என்றார். And he confessed something. அந்த இடத்திலே He அவர் confessed something. I say like that. நான் என்ன அதை எப்படி சொல்லணும், நான் எப்படி அதை சொல்றேன்னா, இயேசு இந்த காரியத்தை அந்த இடத்துல அறிக்கையிட்டார். What did he say? அவர் என்ன அறிக்கை செஞ்சாரு? It is written, "Worship your God and serve him only." பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. No one else. வேறு யாருக்கும் ஆராதனை செய்யக்கூடாது. Not me. எனக்கு கூட கிடையாது. Not my wife. என்னுடைய மனைவிக்கு கிடையாது. Not my disciples. என்னுடைய சீஷர்களுக்கும் Not கிடையாது. not my parents. என்னுடைய பெற்றோர்களுக்கும் கிடையாது. Brethren, என்னுடைய சகோதரர்களுக்கும் கிடையாது. worship him only and serve him. நீ தேவனாகிய ஒருவரை மாத்திரமே நீ தொழுது கொள்ள வேண்டும், சேவிக்க வேண்டும். He confessed that there. Publicly. பொதுப்படையா இயேசு அந்த இடத்துல அதான் அறிக்கையிட்டார். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, when we are also tempted like that, நாமும் அப்படியெல்லாம் சோதிக்கப்படும் பொழுது we must also confess with our mouth like this. நாமும் நம்முடைய வாயினால் இதைத்தான் அறிக்கையிட வேண்டும். What the Bible says? வேதம் என்ன சொல்லுகிறது? If you confess what you believe in your heart and confess by your mouth, you will be saved. நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே விசுவாசித்து உங்களுடைய வாயினால் இதை அறிக்கையிட்டால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். You will be saved from tempting and sinning. நீங்கள் சோதிக்கப்பட்டு பாவம் செய்கிற இதிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். You will be saved from becoming proud. நீங்கள் பெருமை அடைகிற விஷயத்திலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். You will be saved from the hands of enemies. சத்துருடைய கைகளிலே மாட்டிக்கொள்ளுவதிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். What a wonderful thing it is. எவ்வளவு அருமையான காரியம் பாருங்க இது. The Holy Spirit lead us to temptation. பரிசுத்த ஆவியானவர் தான் நாம் சோதிக்கப்படுவதற்கு அனுமதித்து நம்மளை வழிநடத்துகிறார். But he is standing behind us. ஆனா அவர் நம் பட்சமா நம் பக்கத்திலே நிக்கிறார். Just like when our children has examination in the school. எப்படி நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல்ல பரீட்சை இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், We go to the school and drop them to examination. நம்ம என்ன செய்வோம்னா அவங்க பரீட்சை எழுதுற இடத்து வரைக்கும் போய் அங்க போய் விட்டுட்டு வருவோம். And we will wait outside. விட்டுட்டு வந்து First examination. 2 மணி நேரம் தான் பரீட்சை, அதனால அந்த காம்பவுண்ட் சவுத்து பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு As இருக்கும். soon as they come out, what do they ask? What do we ask? அவங்க பரீட்சை எழுதி முடித்து வந்த உடனே நம்ம என்ன கேட்போம்? எப்படி என்ன எல்லாம் எழுதியாச்சா? எப்படி எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டியா? நல்லா எழுதிட்டியா? 100% கிடைக்குமா? 100 மார்க் வாங்கிருவியா? Brothers and sisters, Holy Spirit also standing outside us, seeing this. பாருங்க சகோதர சோர்களே, பரிசுத்த ஆவியானவரும் நமக்காக இப்படிதான் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. எழுதியாச்சா? எல்லாம் கரெக்டா சொன்னாச்சா? தேர்வு எழுதி விட்டாயா? சரியா பதில் சொல்லிட்டியா? Let the Holy Spirit be joyful when he see us. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்க்கும் பொழுது இப்படி சந்தோஷப்படணும். Oh, my child is doing well. என்னுடைய பிள்ளை சூப்பரா பண்றான். I will multiply my peace and my joy into him. அவனிடத்துல என்னுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நான் இன்னும் அதிகமா பெருக்குவேன். I will rest my spirit upon him. என்னுடைய ஆவியை அவன் மேல் நான் அமர பண்ணுவேன். When can the Holy Spirit will rest upon us? எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வந்து தங்க முடியும்? When we fight for our faith. நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நாம் போராடும் பொழுது, And we overcome that. நாம் அந்த இடத்துல ஜெயம் கொள்ளும் பொழுது, You know, while Jesus taught us to pray, he said one thing. பாருங்க, What would be our prayer? நாம் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு இயேசு நமக்கு கற்பித்து கொடுத்த பொழுது ஒரு காரியத்தை அவர் முக்கியப்படுத்தி சொன்னாரு. Matthew 6. மத்தேயு 6வது அதிகாரம். Do not lead us into temptation. Verse 13. மத்தேயு 6வது அதிகாரம் 13வது வசனம். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல். This must be an important part of our prayer daily. பாருங்க, இந்த ஒரு விஷயம் நம்மளுடைய அனுதின ஜெபத்தினுடைய முக்கியமான ஒரு பாகமா இருக்கணும். What is that? என்னது அது? Do not lead us into temptation. எங்களை சோதனைக்குட்படுத்தாமல். That means அப்படின்னு சொன்னால don't take us into temptation, not like that. எங்களுக்கு சோதனையே வராம பாத்துக்கோங்க ஆண்டவரே. அப்படி இல்ல, not like that. இல்ல அப்படி இல்ல. I'll be tempted today. இன்று நான் சோதிக்கப்படுவேன். Please help me, Lord. அந்த இடத்துல எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே.
do not let me fail in my temptation. நான் சோதிக்கப்படும் பொழுது என்னுடைய சோதனையிலே நான் தோற்று போகாமல் பார்த்துக் கொள்ளுங்க. Please help me, Lord. அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. That's an important part of the prayer of all children of God every day. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய அனுதின ஜெபத்திலே மிக முக்கியமான அங்கமா இருக்க வேண்டும் இது. More than you ask 100 things. நீங்க வேற 100 விஷயத்தை கேட்கறதுல ஒரு புறம் இருக்கட்டும். Brothers, this is more important. சகோதரர்களே, இதுதான் ரொம்ப முக்கியம். What is that? எது? What Jesus taught. இயேசு நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்? Do not lead me do not fail me into temptation. நான் சோதிக்கப்படும் பொழுது அந்த சோதனையிலே என்னை தோற்று போக விட்டுறாதீங்க. That prayer will be very pleasing to the Father. பாருங்க, அப்படிப்பட்ட ஜெபம் பிதாவுக்கு ரொம்ப பிரியமான ஜெபம் அது. Let us learn like that. இப்படிதான் நம்ம கற்றுக்கொள்ளணும். Let us fight for our faith. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசத்திற்கு நாம் தைரியமாய் போராட வேண்டும். This is a precious faith. இது மகா அருமையான விசுவாசம். இது given to the saints of God. தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. Not the faith under the old covenant but under the new covenant. given to our hand. பழைய உடன்படிக்கையில் இருந்தவர்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படல, புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கு இந்த அருமையான விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. All those people were sinned. பழைய உடன்படிக்கையில் இருந்த அத்தனை பேரும் பாவம் செய்தார்கள். But ஆனால் Jesus did not sin. இயேசுவோ பாவம் செய்யவே இல்லை. What a wonderful faith that is. அப்படி என்று சொன்னால் இது எவ்வளவு அருமையான விசுவாசம். That is the faith that which Jesus should see in these last days in us. பாருங்க, இப்பேற்பட்ட அருமையான விசுவாசத்தை தான் இந்த கடைசி நாட்கள்ல நம்மிடத்திலே இயேசு காண வேண்டும். The Lord said, கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, God will soon deliver them. பாருங்க, சீக்கிரத்திலே தேவன் அவர்களை விடுவிப்பார். Those who cry to him day and night. யாரெல்லாம் அவரிடத்திலே இரவும் பகலுமாக இதற்காக வேண்டிக் கொள்கிறார்களோ, Lord, I don't want to sin. ஆண்டவரே, நான் பாவமே செஞ்சிடக்கூடாது. I want to keep my faith until end of my life. என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் இந்த விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ளணும்னு விரும்புறேன். The Lord will soon deliver them. அப்பேற்பட்டவர்களை கர்த்தர் சீக்கிரத்திலே விடுவிப்பார். But how many people will pray like this? How many people will pray like this? ஆனா எத்தனை பேரு கடைசி நாட்கள் இருக்கிற எத்தனை பேர் இப்படி ஜெபிக்கிறாங்க? They will pray so many other things. நிறைய விஷயங்களுக்காக அவங்க ஜெபிக்கிறாங்க. Bless my business, bless ஆண்டவரே, என் வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, அதை ஆசீர்வதிங்க, இதை ஆசீர்வதிங்க. bless my travel. நான் என்னுடைய பிரயாணத்தை ஆசீர்வதிங்க. Do we pray like this? ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நம்ம செய்யறோமா? Do we have this faith? இந்த விசுவாசம் நமக்கு இருக்கா? When we contend like that, நாம் அப்படி போராடும் பொழுது we will not leave it our faith. நம்ம அப்படியே நம்ம விசுவாசத்தை தளர்ந்து விட்டுற மாட்டோம். And at last we could be able to say like Paul said, கடைசியில பவுல் சொன்னது மாதிரியே நம்மனாலேயே சொல்ல I முடியும். fought a good fight. நான் ஒரு நல்ல போராட்டத்தை போராடினேன். Maybe we have only little time left before us. ஒருவேளை நமக்கு எஞ்சி இருக்கிற நாட்கள் மிகவும் குறைவா இருக்கலாம். But fight for it. ஆனா நம்ம தொடர்ந்து போராடணும். From today onwards, start it. இன்று முதல் நீங்க தொடங்குங்க. I want to encourage you to start it from today. இன்று முதலாவது நீங்கள் அதை தொடங்க வேண்டும் என்று நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். So that at the end of our life we could say like this. அப்படி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் இறுதியில நம்மளால இப்படி சொல்ல முடியும். I fought a good fight. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். For what? எதற்காக? To keep my faith fervent. பாருங்க, என்னுடைய விசுவாசத்தை நான் தீவிரமாய் காத்துக்கொள்வதற்காக. I have completed my course. என்னுடைய அந்த படிப்பை நான் முடிச்சிட்டேன். I finished. முடிச்சிட்டேன். What a wonderful end that will be. அப்படின்னா அது எவ்வளவு ஒரு அருமையான முடிவா இருக்கும். The Lord wants all of you hearing today. இங்கே Bring to that place. பாருங்கள், இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையுமே இந்த அருமையான இடத்திற்கு நீங்கள் வரும்படிதான் கர்த்தர் விரும்புகிறார். May the Lord help us. கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, பரலோக பிதாவே, thank you for speaking and encouraging us. எங்களோடு கூட பேசி எங்களை நீர் உற்சாகப்படுத்தினதற்காக நன்றி. You want us to come up little higher. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் மேலே உயர்ந்து வர வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். We have failed many times, Lord. அநேக முறை நாங்கள் தோற்று போயிருக்கிறோம். We have failed you many times. அநேக முறை நாங்கள் உம்மை மறுதலித்திருக்கிறோம். But from today, ஆனால் இன்று முதல் we do not want to continue in our failure. எங்களுடைய தோற்று போன அந்த நிலைமையிலே நாங்க இருக்க விரும்பல. We will be tempted again. நாங்க மறுபடியும் சோதிக்கப்படுவோம். But you are there to help us. ஆனால் எங்களுக்கு உதவி செய்ய நீங்க இருக்கீங்க. Fill our heart with your Holy Spirit always. எப்பொழுதும் எங்களுடைய இருதயத்தை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிறைச்சிருங்க ஆண்டவரே.
As we go home, நாங்க எங்க வீட்டுக்கு போறோம். as we live next week, இந்த வாரம் முழுவதும் நாங்க வாழ வேண்டியது இருக்கு. we will be tempted in many areas, Lord. அநேக இடங்கள்ல நாங்க சோதிக்கப்படுவோம் ஆண்டவரே. Nobody knows our temptation. நாங்க சோதிக்கப்படுகிறது வேற யாருக்குமே தெரியாது. We want to fight there அந்த இடத்துல எல்லாம் நாங்க போராட விரும்புகிறோம். with the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொண்டு You are with us to help us. எங்களுக்கு உதவி செய்ய நீர் இருக்கிறீர். In Jesus' name we pray. அந்த இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். Amen. ஆமென். Thank you.